வணக்கம் நண்பர்களே. ராஜு, ராகினி இருவருக்கும் 3வது வகுப்பு படிக்கும் ராம் என்கிற ஒரு குழந்தை இருந்தார். வருடா வருடம் ராம் எல்லா விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்குவது வழக்கமாக இருந்தது. இந்த வருடமும் அவன்தான் வெற்றி பெற வேண்டும், அவன்தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்க வேண்டும். படிப்பு முடிக்கும் வரை அவன்தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்க வேண்டும் என்பது அவர்களது விருப்பமாக இருந்தது. நியாயமான விருப்பம்தான், யாராலும் மறுக்க இயலாதுதான். அன்று விளையாட்டுப் போட்டிகளின் கடைசி நாள். அதுதான் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே. எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள். ராம் கூட அவனுடைய அப்பா அம்மா வந்திருந்தார்கள். வழக்கம்போல் எல்லா போட்டிகளிலும் ராம் முதல் மாணவனாக வந்திருந்தான். இன்னும் ஒரே ஒரு போட்டி மட்டும் பாக்கி இருந்தது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயம் தொடங்கி ஆயிற்று. தொடங்கிய அடுத்த செகண்ட் ராம் அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிறுவன் தடுக்கி விழுந்து விட்டான். எல்லா குழந்தைகளும் தங்கள் வேலையை மும்முரமாக எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்திருந்தனர். ராம் உடனே ஓடி வந்து தன் நண்பனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டான். அந்த நேரம் அவனுக்கு வீணடிக்கப்பட்டு விட்டதால் அவனால் முதல் மாணவனாக வர முடியவில்லை. அவன் ஓவரால் சாம்பியன்ஷிப் அந்த வருடம் வின் பண்ண முடியாமல் போய்விட்டிருந்தது. ராஜுவுக்கும் ராகினிக்கும் ரொம்பவே வருத்தம். எல்லா குழந்தைகளும் அவர்கள் வேலையை பார்க்கத்தானே செய்தார்கள், ஓடிக்கொண்டிருந்தார்கள். உனக்கு மட்டும் என்ன வந்தது? நீ ஏன் உதவி செய்ய சென்றாய் என்று அவனை திட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது. அந்த இடத்தில் திட்ட வேண்டாம், நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று பார்த்து கொள்ளலாம் என்று கொண்டிருந்தனர். அதற்கும் மேல் மனது வருத்தம் காரணமாக பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரை இருப்பதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. இதற்கு மத்தியில் எல்லோரும் கண்டிப்பாக இருந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரை இருந்துவிட்டு செல்லுங்கள் என்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததனால் அவர்கள் அங்கே வெயிட் பண்ணும்படி ஆகிவிட்டது. எல்லா பரிசுகளும் கொடுத்து முடித்த பிறகு பள்ளி தலைமை ஆசிரியர் மைக்கை எடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறார். இன்று ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது, எல்லோரும் பொறுத்து கொள்ளுங்கள், வெயிட் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். என்ன அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் என்று எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். அடுத்த நிமிடம் தலைமை ஆசிரியர் மைக்கை எடுத்து, 3வது வகுப்பு படிக்கும் ராம் வருடா வருடம் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்குவது எல்லோருக்கும் தெரியும். இந்த வருடம் அவன் எதனால் அதை தவறவிட்டான் என்பதும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த குழந்தை அழகாக சென்று தான் வின் பண்ணுவதை கூட யோசிக்காமல் அந்த பக்கத்தில் இருந்த அந்த குழந்தைக்கு உதவி செய்வது பாராட்டுக்குரியது. அவனை நல்ல விதமாக இப்படி வளர்த்த அவனுடைய தாய் தந்தையரை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக ராமை பாராட்ட வேண்டும் என்பதால் ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிய அந்த குழந்தையுடன் சேர்த்து ராமுக்கும் இந்த வருடம் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறோம் என்று அவர் அனௌன்ஸ் செய்கிறார். இதை கேட்டதும் ராகினிக்கும் ராஜுவுக்கும் ரொம்பவே கில்ட்டியாக போய்விட்டது. குழந்தையை நாம் திட்டுவதாக இருந்தோமே, இப்போது நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கிறான் என்று அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆம் நண்பர்களே, இன்று நிறைய பெற்றோர்களிடம் சென்று உங்கள் குழந்தை என்னவாக வேண்டும் என்று கேட்டால், அவன் டாக்டராக வேண்டும், என்ஜினியராக வேண்டும், செஸ்ஸில் பெரிய சாம்பியனாக வேண்டும், ஒலிம்பிக்ஸில் நிறைய மெடல்கள் வாங்க வேண்டும் என்று எப்படியெல்லாமோ நிறைய விஷயங்களை சொல்கின்ற பெற்றோர்கள் ஒருவர் கூட என் குழந்தை நல்லவனாக வளர வேண்டும் என்று சொல்லி நான் பார்ப்பதில்லை. ஆம் நண்பர்களே, படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. படிப்பு அவசியம்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை.
அதற்கு மத்தியில் சில நல்ல விஷயங்களையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம் கடமை. காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பது என்பதை கற்றுக் கொடுங்கள். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை நலமா என்று ஒரு வார்த்தை விசாரிக்க கற்றுக் கொடுங்கள். என் குழந்தை அவன் படிப்பு சம்பந்தமாக அவனது ரூமை விட்டு வெளியே வரமாட்டான் என்ற பதிலை எப்போதும் சொல்லாதீர்கள். பெரியவர்களுக்கும் எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பது நல்லது என்பதை கற்றுக் கொடுங்கள். நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதை கற்றுக் கொடுங்கள். யாராவது நம்மை ஏமாற்றி விட்டால் அதை பற்றி புலம்பிக் கொண்டிருக்காமல் உதாசீனப்படுத்திவிட்டு மற்ற வேலையை பண்ண கற்றுக் கொடுங்கள். உறவினர்கள் அலைபேசியில் அழைத்தால் எப்படி பேசுவது என்பதை கற்றுக் கொடுங்கள். அவரது நண்பர்கள் அலைபேசியில் அழைத்தால் இவர்கள் முக்கியமான வேலையாய் இருந்தால் அப்புறம் பேசுகிறேன் என்பதை சொல்ல கற்றுக் கொடுங்கள். தன்னுடைய வேலை முடிந்ததும் அதே நண்பர்களை அழைத்து என்ன விஷயம் என்று அழகாக விசாரிக்க கற்றுக் கொடுங்கள். யார் மனதும் புண்படாமல் பேசுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுங்கள். படிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. அதை மீறி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. வாழ்க்கைக்கு உகந்த நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் என்றென்றும் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை புரிய வையுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.